ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பிறப்பு ராசி பலன் சார், பிறப்பு ராசி பலன் ஒரு வார்த்தையில் நான் சொல்ல விரும்ப மாட்டேன் சார். பிகாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு பதிவு எப்படிப்பட்ட தாக்கங்களே சார், என் லைஃப்பை பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொன்ன மாதிரியே இருந்தது சார். மேஷராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே இருக்குது சார். எப்படி சார் எங்களுக்கு என்ன நடக்குது எல்லாமே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு தெளிவான ஆராய்ச்சி கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். வகையிலே ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குங்கிற சொல்லுவோம். இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்னா, மேற்கொண்டு நான் என்ன தொழில் பண்ணால் நல்லாயிருப்பேன், வீட்டில் எந்த மாதிரி பொருட்கள் வச்சா எனக்கு கல்வி சிறக்கும், தொழில் சிறக்கும் போன்றவைகள்லாம் பேச போகிறோம். அவ்வகையில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் வைகாசியில் பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் ரிஷபராசிக்காரங்கன்னா மே 15 இதெல்லாம் காலமாடு, மண், நிலராசி இது மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. நீங்கள் ரொம்ப பொறுமையின் சிகரம்னா அது நீங்கள் தான். உங்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கோவிட மாட்டீங்க. அது மாதிரி சொகுசுக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியவே செல்ல மாட்டாங்க.